வணக்கம். நீங்க ரொம்ப நல்லவரா? யாருக்கும் கெடுதல் நினைக்காத அப்பாவியா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் அப்பாவிகளை வாழ விடாது. அவங்களை வெறும் பலிகடாக்களா மட்டும்தான் பார்க்கும். காட்டுல நேரா இருக்கிற மரத்தைத்தான் முதல்ல வெட்டுவாங்க. அதுபோலத்தான் அதிகப்படியான நேர்மை இன்னைக்கு ஒரு பலவீனம். இந்திய வரலாற்றின் மாமேதை ஆச்சாரியா சாணக்கியர் அன்னைக்கே சொன்ன ராஜதந்திரங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவைங்கிறத இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அப்பாவிங்கிற முத்திரையை உடைச்சிட்டு ஒரு புத்திசாலியா எப்படி மாறுறது? வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பூந்தோட்டம் அல்ல, அது ஒரு அடர்ந்த காடு. இங்கே நீங்கள் அப்பாவியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் ஏமாற்றப்படலாம். நீங்கள் நல்லவராக இருப்பது உங்கள் குணம். ஆனால் அந்த நல்ல குணமே உங்களுக்கு பலவீனமாக மாறிவிடக்கூடாது. இந்த வீடியோவில் ஆச்சாரியா சாணக்கியரின் ராஜதந்திரங்களைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்பதை விரிவாக பார்த்துள்ளோம். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது: அதிகப்படியான நேர்மை ஏன் ஆபத்தானது? பாம்பின் தந்திரம் எப்போது சீர வேண்டும்? உங்கள் ரகசியங்களை ஏன் யாரிடமும் பகிரக்கூடாது? இல்லை என்று சொல்லும் அதிகாரத்தை பழகுவது எப்படி? துரோகிகளையும் எதிரிகளையும் கையாளும் சாணக்கிய முறை. அப்பாவியாக வாழாதே, ஏமாற்றப்படுவாய், புத்திசாலியாக மாறு. பகுதி 1. அறிமுகம். 0 முதல் 5 நிமிடங்கள் வரை. வாழ்க்கைங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு கிடையாதுங்க. அது பல திருப்பங்கள், சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சதுரங்க வேட்டை. நாம எல்லாரும் ஒரு தப்பான நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறோம். கேளுங்க, காட்டுல புலி பசியா இருக்கும்போது நீங்க நான் சைவம், நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னா புலி உங்களை விட்டுடுமா? இல்லையே. அதே போலத்தான் இந்த உலகமும். நீங்க நல்லவரா இருக்கிறது உங்க தனிப்பட்ட குணம், ஆனா நீங்க அப்பாவியா இருக்கிறது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற வழி. ஆச்சாரியா சாணக்கியர் அன்னைக்கே சொன்னார், அதிகப்படியான நேர்மை ஒரு பலவீனம். நேரா இருக்கிற மரத்தைத்தான் மரம் வெட்டுறவன் முதல்ல வெட்டுவான். இன்னைக்கு இந்த வீடியோல உங்க அப்பாவித்தனத்தை எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறது, உலகத்தை எப்படி ஒரு ராஜதந்திரியா எதிர்கொள்றதுன்னு அக்குவேறு ஆணிவேரா பார்க்க போறோம். இது உங்களுக்கான பாடம். பகுதி 2. உங்களை பலிகடா ஆக்கும் நல்லவன் பிம்பம். 1. அப்பாவித்தனம் ஒரு கவசம் அல்ல. நாம மத்தவங்க கிட்ட ரொம்ப பணிவா இருந்தா அவங்க நமக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா யதார்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு குனியறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க மேல ஏறி மிதிக்க இந்த உலகம் தயங்காது. 2. பாம்பின் தந்திரம். ஒரு ஊர்ல ஒரு விஷ பாம்பு இருந்துச்சு. ஒரு முனிவர் சொன்னார்னு அது கடிக்கிறத நிறுத்திடுச்சு. ஆனா அந்த ஊர் பசங்க அந்த பாம்பு கடிக்காதுன்னு தெரிஞ்சதும் அத கல்லால அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்க. அப்போ அந்த முனிவர் சொன்ன ஒரு ரகசியம்: நான் உன்னை கடிக்காதன்னு தான் சொன்னேன், ஆனா சீர வேண்டாம்னு சொல்லலையே. பாடம்: நீங்க யாரையும் காயப்படுத்த வேண்டாம், ஆனா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா விளைவு மோசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சீரலை நீங்க எப்பவும் மெயின்டைன் பண்ணணும். பகுதி 3. ரகசியம் காத்தல். அதிகாரத்தின் திறவுகோல். 1. திறந்த புத்தகம் ஒரு ஆபத்து. உங்க மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருந்தா வர்றவன் போறவன்லாம் அதுல கிறுக்கிட்டு போயிட்டே இருப்பான். உங்க பலம் என்ன, உங்க பலவீனம் என்ன, உங்க அடுத்த திட்டம் என்ன, இது உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. 2. நண்பனா எதிரியா? சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. உங்க ரகசியங்களை நண்பர்கள் கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்? இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியா மாறலாம். அப்போ நீங்க கொடுத்த ஆயுதமே உங்க கழுத்தை அறுக்கும். 3. மர்மம் ஒரு கவர்ச்சி. ஒரு மனுஷன் எப்போ மர்மமா இருக்கானோ அப்போதான் மத்தவங்களுக்கு அவன் மேல ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கும் புரியக்கூடாது. ரகசியம் காப்பவனே ராஜ்யத்தை ஆளுவான். பகுதி 4. இல்லை என்று சொல்லும் அதிகாரம். 1. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்பாவிங்க எப்பவும் சரிங்க பண்ணிடலாம், பாவம் அவங்கன்னு சொல்லியே தங்களை அழிச்சுப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஏணிப்படியா இருக்கலாம், ஆனா அவங்க ஏறி முடிச்சதும் ஏணிய எட்டி உதைக்கிற உலகம் இது. 2. சுயமரியாதை முக்கியம். உங்களால ஒரு விஷயம் முடியலையா, தயங்காம இல்லைன்னு சொல்லுங்க. சாணக்கியர் சொல்றாரு, அதிக இனிப்பா இருந்தா எறும்பு தின்னும், கொஞ்சம் கசப்பா இருக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்க நேரத்தையும் உழைப்பையும் மதிக்காத எவருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. 3. உதவி செய், ஆனா பலியாகாதே. மத்தவங்களுக்காக உங்க முதுகெலும்ப உடைச்சுக்காதீங்க. நீங்க உங்களை மதிக்கலன்னா இந்த உலகம் உங்களை ஒருபோதும் மதிக்காது. பகுதி 5.
துரோகம் மற்றும் எதிரிகளை கையாளும் முறை 1. துரோகியை மன்னிக்காதே. ஒருத்தன் உங்களை ஒரு வாட்டி ஏமாத்துனா அது அவன் தப்பு. 2வது வாட்டியும் அதே ஆள்கிட்ட ஏமாறுறீங்கன்னா அது உங்க தப்பு. துரோகியை மன்னிக்கிறதுங்கிறது விஷப்பாம்புக்கு பால் ஊத்துறதுக்கு சமம். 2. வெற்றியே ஆகச் சிறந்த பழிவாங்கல். உங்களை அவமானப்படுத்தினவங்களை அடிச்சு பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கணும். அந்த வளர்ச்சியில கிடைக்கிற மௌனமான பதில் இருக்கே, அதுதான் உலகத்திலேயே கொடூரமான தண்டனை. 3வது வேரோடு அழித்தல். சாணக்கியர் கால்ல ஒரு புல் தட்டுப்பட்டுச்சுன்னு அந்த புல்லோட வேர்ல சர்க்கரை தண்ணி ஊத்துனாரு. ஏன்னா எறும்புகள் வந்து அந்த வேரை அரிச்சுடணும். ஒரு பிரச்சனையையோ துரோகத்தையோ மேலோட்டமா பார்க்காதீங்க. அது திரும்ப முளைக்காத அளவுக்கு வேரோடு நீக்குங்க. பகுதி 6. நிறைவுரை. ராஜாவாக வாழ். இவ்வளவு நேரம் நாம பேசினது எதை காட்டுது? நீங்க கெட்டவனா மாற வேண்டாம், ஆனா முட்டாளா இருக்கக்கூடாது. இந்த உலகம் ஒரு காடுன்னா நீங்க அதுல சிங்கமா இருக்கணும். 3 கேள்விகளை எப்பவும் கேளுங்க. நான் ஏன் இதை செய்யறேன்? இதனால வர்ற விளைவு என்ன? எனக்கு இதுல வெற்றி கிடைக்குமா? அப்பாவித்தனத்தை தூக்கி எறிங்க. புத்திசாலித்தனத்தை ஆயுதமாக்குங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. மத்தவங்க உங்க கதையை எழுத விடாதீங்க. நீங்க ஒரு வெற்றியாளனா, ராஜதந்திரியா நிமிர்ந்து நில்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க முன்னேற்றமே எங்களோட வெற்றி. நன்றி.